வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான காய்கறிகளை எடுத்துக்கொள்ளும் போது அந்த 60 வயதிலையும் தங்களுடைய உடல்களை நலமாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு காய்கறிகள் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக இருக்குது. ஸோ அவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா தினந்தோறும் அவங்களுடைய உணவுகளில் காய்கறி சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். பல வண்ணமயமான காய்கறிகளை சேர்த்துக்கொள்ளலாம். அந்த காய்கறிகளை அவங்க வறுத்து சாப்பிட்றத விட வேக வைக்கிறது, ஆவியில் வேக வைக்கிறது, சேலட் மாதிரி சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்துனீங்கன்னா சேலட்னா பச்சையாக அப்படியே சாப்பிட்றது, இது எல்லாமே உங்களுக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். ஸோ என்னென்ன காய்கறிகளை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நபர்கள் எடுத்துக்கிறோம், அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அது அவங்களுக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்ற அனைத்து தகவல்களையும் விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வயதானவர்கள் கீரைகள் தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும். அதாவது சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை மாற்றி மாற்றி அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஏன்னா கீரைகளில் இரும்பு சத்து, ஃபோலேட் எல்லாம் நிறைந்திருக்கு. இது அந்த 60 வயதுலையுமே அவங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கும். அவங்கள பேலன்ஸும் தடுமாறாமல் எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கெல்லாம் கீரைகள் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அவங்க பசலைக்கீரை, பாலைக்கீரை, மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, வெந்தயக்கீரை, இந்த மாதிரி சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த வாரம் முருங்கைக்கீரை எடுத்துக்கிறாங்கன்னா அடுத்த வாரம் முடக்கத்தான் கீரை, அதுக்கடுத்த வாரம் வெந்தயக்கீரை, அதுக்கடுத்த வாரம் பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி சுழற்சி அடிப்படையில் என்னென்ன கீரைகள் இருக்கும் அதெல்லாம் வாரத்தில் ஒரு தடவை வயதானவர்கள் சாப்பிட்டு கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கேரட் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். கேரட் ஏன் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கணும்? மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்களுக்கு வயதாகும் போது ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் விடுபட வைத்து கண் பார்வையை கூர்மைப்படுத்தும். ஏன்னா கேரட்ல பீட்டா கரோட்டின் இருந்திருக்கு. ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது கண் பார்வை கூர்மைப்படுத்தப்படும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும். இந்த மாலைக்கண் நோய், கண்களில் புரை ஏற்படுவது, விழிப்படலம் சேதமடைவது, கண் பார்வை கூர்மையற்று போதல், இது எல்லாமே சரி பண்ணிட்டு 50-60 வயதுல கூட ஓரளவுக்கு பார்வை அவங்க தெளிவாக பார்க்கறதுக்கெல்லாம் கேரட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சர்க்கரை வெள்ளை கிழங்கு அவங்களுடைய உணவுகளில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வெள்ளை கிழங்குல வளமான நார் சத்து இருக்கு, விட்டமின் சத்துக்கள் இருக்கு. இது அவங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றி இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை கொடுத்து மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பாதுகாத்துக்குது. மேலும் நார் சத்து சர்க்கரை வெள்ளை கிழங்குல இருக்கிறதால இது என்ன பண்ணும் அப்படின்னா செரிமானத்தை அவங்களுக்கு மேம்படுத்தும். இப்போ 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதுன்றது இயல்பு தான். குறிப்பாக மலச்சிக்கல்லாம் ஏற்படும். அதை கியூர் பண்றதுக்கு நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய சர்க்கரை வெள்ளை கிழங்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மலக்குடல்களில் மலம் இறுகி போக தடுக்கப்பட்டு எளிமையாகவே ஒரு மலமிளக்கியாக சர்க்கரை வெள்ளை கிழங்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க உணவுகளை சாப்பிடுவாங்க. அந்த உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் அவங்களுக்கு குடல்கள் வெளியேற்றப்பட்டுவிடும். செரிமான மண்டலம் ஆரோக்கியமாகவே இருக்கும். குடை மிளகாய் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவங்க எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதில் நிறைந்திருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மேம்படுத்துறதுக்கு குடை மிளகாய் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதன் மூலமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவங்க குணப்படுத்திக் கொள்வாங்க. சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளையுமே அவங்க வராமல் தடுத்துக் கொள்வாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க எடுத்துக்கொள்ளணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம், அதே போல் தக்காளி, இதெல்லாம் அடிக்கடி தங்களுடைய உணவுகளில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அன்றாடம் சமையலில் பயன்படுத்தணும். ஏன்னா வெங்காயம், தக்காளியில் விட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு, ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இவை உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதியவர்களுக்கு குணப்படுத்தக்கூடியது தான். அன்றாடம் உணவுகளில் தக்காளி, வெங்காயத்தையும் எப்போதுமே மறக்காம அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் இந்த காய்கறிகள்லாம் எடுத்துக்கணும், இது கூட என்னென்ன காய்கறிகள் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிகளில் நார் சத்து இருக்கு, விட்டமின் தாதுக்கள் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பீன்ஸ் மற்றும் பச்சை இலை காய்கறிகள் எடுத்துக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் தினமும் சுழற்சி அடிப்படையில் நீங்கள் காய்கறிகள் எடுத்துகிட்டே இருக்கணும். காலை மற்றும் மாலை வேளைகளில் வெஜிடபிள் சூப் எடுத்துக்கணும், காய்கறி வடிசாறு எடுத்துக்கணும், முட்டைகோசு, சீமை சுரக்காய், ஃப்ரக்கோலி, இது போல நிறைய காய்கறிகள் எடுத்துக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காய்கறிகள் எல்லாமே உங்களுடைய உடல்களில் ஆற்றலை மேம்படுத்துது. அதாவது உங்களுக்கு அந்த 60 வயதிலையும் வேண்டிய எனர்ஜியை கொடுக்குது. எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான தொந்தரவுகளும் ஏற்படாமல் பாதுகாத்துக்குது. குடல் இயக்கத்தை ஆரோக்கியமாக வைக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கு எல்லாமே இந்த காய்கறிகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு.
அதே போல் இப்போ நம்ம இந்த ஆரோக்கியமான காய்கறிகளில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆனால் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் குறிப்பாக வயதானவர்கள்லாம் சாப்பிடக்கூடாத ஒரு சில உணவுப் பொருட்கள்லாம் இருக்குது. அந்த உணவுப் பொருட்களையும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த உணவுப் பொருட்களை சாப்பிடாமல் இருக்கும்போது நம்ம இன்னும் ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த வகையில் பச்சை முட்டைகளை வந்து நீங்கள் சாப்பிட வேணாம். இப்போ முட்டைகளை சாப்பிடக்கூடிய ஆரோக்கியமான வழிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஆவியில் வேக வைத்த அவித்த முட்டைகள், அதாவது தண்ணீரில் வேக வைத்த அந்த நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை தான் வந்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு சரியான முறை. அதை விட்டுட்டு ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, எண்ணெயில் வறுத்து பொரித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, பச்சை முட்டைகளை அப்படியே சாப்பிட்றது இதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுவும் குறிப்பாக வயதானவர்கள் வந்து பச்சை முட்டையை சாப்பிடும்போது அவங்களுடைய வயிற்றில் வந்து வலி ஏற்படலாம். இதே போல் குறைவாகவே சமைக்கப்பட்ட மீன் மற்றும் இறைச்சி சாப்பிடுவதும் அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா தீங்கு விளைவிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரணிக்க கடினமாக இருக்கும் மற்றும் ஆரோக்கியத்தை வந்து உங்களுக்கு மோசமாக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான்வெஜ் எல்லாம் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அளவாக வந்து எடுத்துக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அது குறைவாகவே சமைக்கப்பட்ட அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒழுங்காக வந்து அது வந்து வெந்திருக்காது. அந்த மீன்கள் இறைச்சிகள்லாம் பாதி அறவேக்கான வெந்திருக்கும். அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. அளவாக நீங்கள் வந்து சமைத்து சாப்பிட்டீங்கன்னா நலம் பெறலாம். ஆனால் நீங்கள் பச்சை முட்டைகளை வந்து சாப்பிடாமல் இருக்கிறது தான் நல்லது 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள். அதே போல் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து திராட்சை பழங்களை வந்து சாப்பிட தவிர்க்கணும். திராட்சை பழம் வந்து ஒரு நல்ல பழம் தான். இதில் பல வகையான ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஆனால் வயதான ஒருவர் வந்து தூக்கமின்மை, பதட்டம் அல்லது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், அந்த உயர் ரத்த அழுத்தத்திற்கு மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் திராட்சை பழங்களை சாப்பிட்றத தவிர்க்கணும். உண்மையில் திராட்சை பழம் இந்த மருந்துகளினுடைய விளைவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைக்கும். அதாவது இந்த மருந்துகள் உங்களுக்கு நன்மை பண்ணுதுன்னா இந்த திராட்சை பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அந்த மருந்தை வந்து வேலை செய்ய விடாமல் தடுத்துரும். ஸோ அந்த மாதிரி தான் விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் திராட்சை பழங்களை வந்து சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் 60 வயதுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் வந்து காஃபி உட்கொள்ள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இப்போ வயதானவர்கள் சிறிய அளவில் மட்டும்தான் காஃபி குடிக்கணும். மக்கள் வந்து இரவில் நீண்ட நேரம் விழித்திருந்து தங்களுடைய வேலைகளை முடிக்க வேண்டிய சூழ்நிலைகளை மட்டும்தான் காஃபி குடிப்பாங்க. அதே சமயம் வயதானவர்கள் வந்து சரியான நேரத்தில் போதுமான தூக்கத்தை வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காஃபியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதை செய்யலை அப்படின்னா உங்களுடைய உடல்நிலை வந்து மோசமடையக்கூடும். நல்ல தூக்கம் இல்லாவிட்டாலும் உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா அதில் கெஃபைன் அதிகமாக இருக்கிறதுல தூக்கத்தை வந்து உங்களுக்கு அதிகமாக அதை வந்து கொடுத்துரும். அப்போ தூக்கத்தை வந்து கொடுக்காமல் போயிடும், தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படுத்தும். அதனால தான் காஃபியை வந்து நீங்கள் அளவாக எடுத்துக்கணும். நீங்கள் காஃபி வந்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து கொஞ்சமாக குடிங்க. தினமும் ஒரு கப் அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது தான். 60 வயதிற்கு மேற்பட்டு குடிக்கும்போது சர்க்கரை பானங்கள் வந்து தவிர்க்கணும். ஸோ பெரும்பாலும் வயதானவர்களுக்கு நீரிழிவு அல்லது ரத்த சர்க்கரை, அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த பிபி ப்ராப்ளம், ரத்த அழுத்தம் போன்ற உடல்நல பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இது போன்ற உடல்நல பிரச்சனைகள்லேருந்து சர்க்கரை கலந்த பானங்கள் அருந்துவது சரி கிடையாது. சர்க்கரை பானங்கள் தவிர சோடாவும் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஆரோக்கியமான மற்றும் இயற்கையான பழச்சாறுகளை குடிக்க முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு ஏற்கனவே நீரிழிவு நோய் இருந்துச்சுன்னா ஜூஸ் கூட நீங்கள் குடிக்க வேணாம். பழத்தை வந்து நீங்கள் மென்று சாப்பிட்றதே உங்களுக்கு வந்து நல்லது. இதனால் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வறுத்த உணவை வந்து பார்த்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் வந்து சாப்பிட வேண்டாம். வயது அதிகரிக்கும் போது வறுத்த உணவை ஜீரணிக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். எனவே முதியவர்கள் வந்து அதுலேருந்து விலகி இருக்கணும். பொரித்த உணவுகளை வந்து அதிகம் சாப்பிடும்போது அசிடிட்டி, அதாவது நெஞ்செரிச்சல், அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். இது வயதானவர்களுக்கு வந்து சங்கட்டமான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கலாம். அதனால் நீங்கள் அந்த வறுத்த உணவுகளெல்லாம் 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. அதிக சோடியம் இருக்கக்கூடிய உணவுகள் வந்து விலகி இருங்க. அதிக அளவு உப்பு உட்கொள்வது வயதானவர்களுக்கு முற்றிலும் நல்லது கிடையாது. அதிக சோடியம் காரணமாக ஹை பிபி ப்ராப்ளம் ஏற்படும், ஹை பிளட் ப்ரெஷர் உருவாகலாம். அதற்கு பதிலாக மூலிகைகள் அல்லது ஆரோக்கியமான காய்கறிகள் மற்றும் பழங்களை தேர்வு பண்ணி எடுத்துக்கோங்க. வயதான ஒருவர் அதிக அளவு சோடியத்தை எடுத்துக்கொள்ளும் போது ரத்த அழுத்தம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். ரத்த அழுத்த நோயாளிகளுக்கு பக்கவாதம் மற்றும் இதய நோய் ஆபத்து மிக அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா செயற்கை உணவுகளையுமே நீங்கள் 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்களாக இருக்கீங்கன்னா உட்கொள்ள வேண்டாம். வயதானவர்கள் வந்து செயற்கை இனிப்புகளை பயன்படுத்த தவிர்க்கணும். நிபுணர்களுடைய கூற்றுப்படி செயற்கை இனிப்புகள் பயன்படுத்தப்படக்கூடிய அதிக பானங்களை உட்கொள்பவர்களுக்கு உடல் எடை அதிகரிக்கக்கூடிய அபாயம் இருக்குது. அப்போ வயதுக்கு ஏற்ப தான் உடல் எடை வந்து அதிகரிக்கணும். அதுதான் நல்லது. இதனால் பார்த்தீங்கன்னா உடல்நலம் வந்து உங்களுக்கு பாதிக்கப்படாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் 60 வயதில் அந்த செயற்கை பானங்களை எடுத்துக்கொண்டு உடல் பருமன் இன்னும் உங்களுக்கு அதிகமாகிடுச்சுன்னா அதனால் உடல்நலம் வந்து பாதிக்கப்படலாம். ஸோ இப்போ நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான காய்கறிகளை சாப்பிட்றோம் அப்படின்றத முதல்ல பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான அந்த ஆரோக்கியமற்ற உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றதே பார்த்துருப்போம். ஸோ 60 வயதுக்கு அப்புறம் உடல் நலத்தை மேம்படுத்திக் கொள்வதுன்றது கொஞ்சம் கடினமான விஷயம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நம்ம பண்ணும்போது ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடும்போது அதை சாத்தியமாக மேம்படுத்திக் கொள்ளலாம். அதனால இந்த நன்மைகளை பெற்று நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.